சோதரன் கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரி சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்தேன். சங்கீதம் 71 முதலாவது வசனம் சொல்லுது, கர்த்தாவே என்னை வெட்கப்படுத்தாதீரும் என்று சங்கீதக்காரன் அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது, என்னை வெட்கப்படுத்தாதீரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெட்கம் உண்டாகும். வெட்கம் என்பது அநேக காரியங்களை குறித்து வெட்கப்படலாம். ஒரு பிள்ளை பரீட்சையில் தோற்று போனால் வெட்கமாக இருக்க வெளியில் வருவதற்கு. பப்ளிக்கில் தோற்றுட்டோம் என்றால் 10th படித்தாலும் +2 முடித்தாலும் அதில் தோற்றுவிட்டால் ஒருவித வெட்கம் தோன்றும். அடுத்தது வேலை கிடைக்கலாம், படித்து முடித்தவுடனும் வேலை கிடைக்கலாம், ஒரு வெட்கம் வரும். திருமணம் ஆகவில்லை என்றால் ஒரு வெட்கம் வரும். திருமணம் ஆகி பிள்ளை பெறாமல் இருந்தால் வெட்கம் வரும். இப்படி பல வகையில் மனிதர்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பாத சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நம்பி இருக்கும்போது உங்களை வெட்கப்படுத்தி விட மாட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அன்னாள் என்று ஒரு பெண்மணி இருந்தால், அவள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. அவளுக்கு பின்னால பெரினாள் திருமணமாகி குழந்தைகள் பெற்றெடுத்தாள். அந்நாளை அற்பமாக நினைத்து ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால ரொம்ப குத்தி பேசி வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாள். இவள் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு அழுது கொண்டே இருப்பாள். ஒரு நாள் கர்த்தர் சமூகத்தில் வந்து தேவாலயத்தில் வந்து அவள் கண்ணீரோடு அமைதியாய் என்ன பேசுகிறார் என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் தன் இதயத்தில் இருந்த இயக்கமெல்லாம் கர்த்தரிட்டு பேசி, கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாயானால் நான் அது உமக்கே அதை நான் ஒப்பு கொடுப்பேன், ஊழியத்திற்காக ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். அவள் கர்ப்பவதி ஆனால் சாமுவேல் என்று குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடன் அது பால் குடிக்கிற அந்த வயது முடிந்தவுடனே அவள் சொன்னபடியே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து விட்டு கர்த்தருக்கு கொடுத்து விட்டு திரும்பி போய்விட்டாள். அந்நாளிலும் அந்த விசேஷமான குணம் என்றால் பொருத்தனை பண்ணினதை கரெக்டாக நிறைவேற்றும் என்று ஒரு உண்மை இருந்தது. அது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தது. அவளை சக்காலத்து எவ்வளவுதான் பேசினாலும் விட்டு கொடுத்துட்டு போய்விடுவாள். அதுபோல நாம் தர்க்கம் பண்ணாமல் பொறுமையோடு காத்திருந்தால், விட்டு கொடுக்கிற மனம் இருந்தால், கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய மனத்தாண்மை பார்த்து, உண்மையை பார்த்து, பொறுமையை பார்த்து ஆண்டவர் நமக்கு அர்ப்பணை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் சகோதரனே சகோதரியே, நிசோர்ந்து போகாதே. ஆண்டவர் உனக்கு அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5-6 சொல்லும்பொழுது,
அவள் கர்ப்பத்தை கர்த்தர் அழைத்திருந்தார். அதுபோல உள்ள வழி கர்த்தர் அழைத்து வைத்திருப்பார். அது ஒரு நாள் திறப்பார். உனக்கு நன்றாக ஒரு வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், கர்ப்பத்தின் கனி கொடுக்கும், நீ விரும்புகிற காரியம் நடக்கும். கர்த்தர் திறந்தார்னா அவர் அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு மேல் அன்னாள் துதிக்க ஆரம்பித்தாள். கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை, பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அவர் அற்புதங்களும் அதிசயமான காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். இனி என் தேவனை குறித்து மேட்டுமையாக பேசாதீர்கள். என் கர்த்தர் வல்லவர். அவர் கொள்ளுகிறவும் அழிக்கிறவும் அல்ல, அவர் உருவாக்குகிறவர் என்று கர்த்தரை குறித்து பெருமையாக அதிகமாய் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் துதிக்க ஆரம்பித்தார். கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று. அற்புதங்களுக்கு கிடைத்த உடனே அதிகமாக துதிக்க ஆரம்பித்தால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 7 பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஒன்று கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது 6 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார் அந்நாளுக்கு. அதே போல ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு நாம் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது நம்மளுடைய தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அவளுடைய தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. கர்த்தாவே, நான் மலடி இல்லை என்று நீங்கள் நிரூபித்து காட்டணும். எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் உமக்கே கொடுக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினார். அந்த தீர்மானம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. எனக்கே கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு 6 குழந்தைகளை கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொடுத்து அன்னால் 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அதே போல் நம்ம நல்ல ஒரு தீர்மானம் பண்ணும்போது இந்த குழந்தையை கர்த்தரை ஊழியத்துக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்தின் பாதை வளர்க்கலாம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு அநேகர் ஒப்பு கொடுக்கிறார்கள், பொருத்தனை பண்ணுகிறார்கள், ஆனால் பொருத்தனை நிறைவேற்றது கிடையாது. அநேகர் மலேடியாக இருந்து குழந்தை பிறந்தா நான் சாமுவேல் பேரை வைக்கிறேன்னு சொல்வார்கள், கிறிஸ்துவ பேரை வைக்கிறேன்னு சொல்வார்கள், கர்த்தருக்காக வளர்ப்பேன்னு சொல்வார்கள். ஆனால் அந்த வளர்க்கவே மாட்டார்கள். ஆலயத்தை கொண்டு வருவதே கிடையாது. எனக்கு தெரிந்து 2 வாலிபர்கள் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணி பேர் வச்சு ஆலயத்தை கொண்டு வரன்னு சொன்னால் தாய் தகவல் கொண்டு வருவதே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பொருத்தனை பண்ணதை சிறு வயதிலே நிறைவேற்றி சிறு வயதிலே கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வந்து பக்தியும் பயபக்தியும் கர்த்தருடைய வார்த்தையும் கேட்டு 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 பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீயும் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆகையால் கர்த்தருக்கென்று ஒரு நல் மனதோடு தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி முழு உள்ளத்தோடு முழு இருதத்தோடு முழு பலத்தோடு அவருடைய அன்பு கூர்ந்து ஆண்டவருக்கு நீ ஒரு பொருத்தனை பண்ணினால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உனக்கு என்ன காரியம் தோணுதோ நீ பொருத்தனை பண்ணி அதை செய்யும்போது கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரனே, கர்த்தருனை ஆசிர்வதிப்பார். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு பொருத்தனை பண்ணிக்கும். திருமண காரியம் நடக்கும், பொருத்தனை பண்ணிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொருத்தனை பண்ணிக்கும். உனக்கு என்ன தொழுது கர்த்தருக்கு
கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை நிறைவேற்றும் போது உனக்கு அதிகமாக கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை ஆசீர்வதியும். எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வர வர வாழ்க்கையில் உயர்ந்து வரும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.